Now the discuss is a solenoid. What is a solenoid? Solenoid is a long coil over the closely wound form of helical shape. ரொம்ப லென்த்தான காயில் எடுத்துக்கிறேன். அதை என்ன ஷேப்பில் ஒரு ஃபார்ம் பண்ணுறேன், ஹெலிக்கல் ஷேப்பில் ஃபார்ம் பண்ணுறேன். இட்ஸ் நாட் ஏ சர்க்கிள், நாட் ஏ சர்க்கிள் ஷேப்பில் இல்லை. என்ன ஷேப்பில் ஃபார்ம் பண்ணுறேன், ஹெலிக்கல் ஷேப்பில் ஃபார்ம் பண்ணுறேன். எ solenoid is a long coil of wire is closely wound the form of helical shape or helical. எக்ஸாம்பிள் எப்படி இருக்குது அப்படின்னா எப்படி இருக்குது solenoid. Long coil of the wire is a solenoid. The length of the solenoid is large compared to diameter. ஒரு நல்ல ஒரு குட் solenoid இருந்தால் solenoid லென்த்து யாரோட அதிகமாக இருக்கணும், டயாமீட்டர் அந்த அந்த சர்க்கிள் ஒரு ஹெலிக்கல் ஷேப்பில் சேஞ்ச் பண்ணுற பற்றி அந்த ஹெலிக்கல் ஷேப்புடைய டயாமீட்டரை விட எது அதிகமாக இருக்கணும், லென்த்து அதிகமாக இருக்கணும். டு ஃபைண்ட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் த solenoid. Find the magnetic field of the solenoid using superposition of magnetic field at each turn of the solenoid. ஒவ்வொரு டேர்ன் எடுத்துரு, அது சர்க்குலர் ஷேப் கிடையாது, இருந்தாலும் ஒரு க்ளோஸ் லூப் எடுத்துரு. இப்போ இது ஒரு க்ளோஸ் லூப், இது ஒரு க்ளோஸ் லூப், இது ஒரு க்ளோஸ் லூப். அப்போ ஒவ்வொரு க்ளோஸ் லூப் மேக்னெட்டிக் ஃபீல்டை ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆட் பண்ணால் த டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் த solenoid. டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் த solenoid using superposition of the magnetic field at each turn of the solenoid. இப்போ எப்படி சார் மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஒரு லூப் எடுத்துக்கிறோம். ஒரு லூப், இது கேரிங் எ கரண்ட் ஐன்னு எடுத்துக்கிறேன். அதே மேக்னெட்டிக் ஃபீல்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதை நம்ம ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் யூஸ் பண்ணிடுறோம். எக்ஸ்டெண்ட் தம்ப் ஃபிங்கர் இண்டிகேட் த மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னா கரண்ட் ஃபிங்கர் இண்டிகேட் த டைரக்ஷன் ஆஃப் த extend thumb finger indicate the direction of current and curl finger indicate the direction of the magnetic field. அப்போ கரண்ட் இந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும்போது இது நம்ம ரைட் ஹேண்ட் வச்சு பார்க்குறோம். அப்போ இது தம் ஃபிங்கர் இண்டிகேட் த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னா கர்வ்டு த ஃபிங்கர் இண்டிகேட் த தம் ஃபிங்கர் இண்டிகேட் த கரண்ட் அப்படின்னா கர்வ்டு த ஃபிங்கர் இண்டிகேட் த டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணோம் எந்த டைரக்ஷன் அப்படின்னா ஒவ்வொரு லூப்பும் எதை ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ இந்த லூப் மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ அதேமாதிரி இப்படி கரண்ட் போய் இப்படி வந்துருக்குமா, அப்போ இது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை க்ரியேட் பண்ணும். இது இந்த டைரக்ஷனில் இருக்கும், இது இப்படி போய்ட்டுருக்கும், இது இப்படி போய்ட்டுருக்கும். சரியா? இப்போ ஒரு லூப்பை கன்சிடர் பண்ணி பார்க்குறோம். ஒரு லூப்பை கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது எக்ஸாம்பிள் இப்போ ஒரு லூப்பை கன்சிடர் பண்ணுறேன். ஒரு லூப்பு நம்ம ஒரு டயக்ராம் போட்டுக்கிறோம். ஒரு க்ளோஸ் லூப் எடுத்துக்கிறேன், ஒரு ராடு எடுத்துக்கிறேன். இப்போ ராடு மேலே காயில் ரொட்டேட் பண்ணுறதை எடுத்துக்கிறோம். சரியா? இந்த காயில் ரொட்டேட் பண்ணும்போது மேலே இந்த சைடில் உள்ளே போயிட்டு இந்த சைடு என்ன பண்ணியிருப்போம், வெளியே ஒரு சைடு நமக்கு தெரிஞ்சிருக்கும், இன்னொரு சைடு நமக்கு என்ன ஆகுது தெரியாது. அப்போ மேலே இன்வேர்டை போகிறதும் கிராஸ் ஆகும், அவுட்வேர்டை போகிறது என்ன எடுத்துக்கிறேன், டாட்டை எடுத்துக்கிறேன், கீழே டாட்டை எடுத்துக்கிறேன். அப்போ ஒவ்வொரு டேர்ன் எதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கரண்ட் உள்ளே போகும்போது இது ஒரு டைரக்ஷன் கிளாக் வைஸாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், இது ஆன்டி கிளாக் வைஸாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். சரியா? அப்போ ஒவ்வொரு டேர்னுக்கும் இப்போ இந்த கேப்பு, இந்த ஒயர்டு கேப்புக்கு இந்த ஒயர்டு கேப்புக்கு சென்டரில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ப்ரொடியூஸ் பண்ணி ஆப்போசிட் டைரக்ஷன். இவன் கிளாக் வைஸாக இருந்தால் வேணா வைஸ் இருப்பான், ஆன்டி கிளாக் வைஸ் இருப்பான். அப்போ பிட்வீனில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் கேன்சல் டு ஈச் அதர். அப்போ எங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது அப்படின்னா the inside the magnetic field is uniform parallel to each other. outside the magnetic field is negligible or small. ஒரு solenoid எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு solenoid ஆக்சிஸில் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குது அப்படின்னா யூனிஃபார்மாக இருக்கும். ரெண்டு காயின் பிட்வீனில் மேக்னெட்டிக் ஃபீல்டு 0. outside the solenoid is ப்ரொடியூஸ் இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுவோம், யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஒரு solenoid கரண்ட் கேரிங் solenoid டு பிஹேவ் எ பார் மேக்னெட் எப்படி ஆக்ட் பண்ணுவான்னு சொல்கிறான், பிஹேவியர் பார் மேக்னெட். பார் மேக்னெட் ஆக்ட் பண்ண அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு என்ன இருக்கணும், அது பொலாரிட்டி போல்ஸ் இருக்கணும். இப்போ
ஒரு கரண்ட் டோட்டல் வாட் இஸ் solenoid பார்த்தோம். இந்த solenoid is a long coil of wire is closely wound in a form of helical shape. இதில் இப்போ கரண்ட் ஃப்ளோ ஆகிறத எடுத்துக்கணும். கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது ஒவ்வொரு டேனுடைய தனித்தனி மேக்னெட்டிக் ஃபீல்டை கண்டுபிடிச்சி அந்த டோட்டல் ஆட் பண்ணால் நெட் மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சிடும். ஒவ்வொரு டைம் மேக்னெட்டிக் ஃபீல்டு கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது இன்வேர்டு அவுட்வேர்டு மாற்றி எடுக்கலாம். ஒரு ராடு மேலே ராடு மேலே ரொட்டேட் பண்ணியிருந்தால் இப்போ பக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு டைனும் ப்ரொடியூஸ் பண்ண மேக்னெட்டிக் ஃபீல்டும் பிட்வீனில் பார்த்தோம் அப்படின்னா கிளாக் அண்ட் ஆர்டிகல் ஆப்போசிட் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் பண்ணி சென்ட்ரல் மேக்னெட்டிக் ஃபீல்டு 0 ஆகிடும். மேக்னெட்டிக் ஃபீல்டு எங்கே இருக்குது அப்படின்னா யூனிஃபார்ம் இஸ் ப்ரொடியூஸ் இன் ஆக்சிஸ். இப்போ கரண்ட் கேரிங் solenoid என்ன ஆக்ட் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா ஒரு பார் மேக்னெட் ஆக்ட் பண்ணும். ஒரு பார் மேக்னெட் ஆக்ட் பண்ணிச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஒரு விஷயம் போலாரிட்டி போல்ஸ் இருக்கும். நார்த் போல் அண்ட் சவுத்து போல் இருக்கும். ஒன்னே நார்த்து போல் ஆக்ட் ஆகும். இது நார்த்து போல் ஆக்ட் பண்ணிச்சு அப்படின்னா இது என்ன ஆக்ட் பண்ணும் சவுத்து போல் ஆக்ட் பண்ணுவோம். அப்போ நார்த்து போல் சவுத்து போல் ஆக்ட் பண்ண அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் எங்கேருந்து எங்கே வந்திருக்கும் நார்த்து போல் டு சவுத்து போல் இஸ் outside the bar magnet, south pole to north pole is inside the bar magnet. அப்போ ஒரு கரண்ட் கேரிங் solenoid ஒரு பார் மேக்னெட் ஆட் பண்ணுது அப்படின்னா ஒரு எண்டு நார்த்து போல் தான் அதாவது என்ன இருப்பான் சவுத்து போல் இருப்பான். அப்போ ஒரு பார் மேட் ஆக்ட் பண்ணும்போது அதே solenoid ஒரு பார் மேட் ஆக்ட் பண்ணுன்னு சொல்கிறேன். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் நார்த்து போலேருந்து சவுத்து போல் அவுட் சைடு தான் இருக்கும். சவுத்து போல் டு நார்த் போல் எங்கே இருப்பான் இன்சைடு தான் இருக்கும். அப்போ ஃபைண்ட் த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஃபைண்ட் த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் த ரைட் ஹேண்ட் பாலம் ரூல். ரைட் ஹேண்ட் பாலம் என்ன சொல்லுது அப்படின்னா த கரண்ட் கேரிங் solenoid to held in a right hand. The finger is curved the direction of current. Finger is curved the direction of the current. நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் கான்டாக்டினுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டை பார்க்குறதுக்கு தம் ஃபிங்கர் எதை கருள்டு ஃபிங்கர் எதை மெயின்டைன் பண்ணி பார்த்தோம். தம் ஃபிங்கர் கரண்ட்டை சொல்லும், கருள்டு ஃபிங்கர் மேக்னெட்டிக் ஃபீல்டை சொல்கிறோம். ஆனால் solenoidக்கு கருள்டு ஃபிங்கர் டு இண்டிகேட் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் அண்ட் எக்ஸ்டெண்ட் தம் ஃபிங்கர் இண்டிகேட் த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் த கரண்ட் கேரிங் solenoid. Curled finger indicate the direction of the current and thumb finger indicate the direction of the magnetic field. அப்போ இது ஒரு solenoid, இது ஒரு பார் மேட் ஆட் பண்ணுது. இது நார்த்து போலாக இருக்குன்றது இது என்ன போலாக இருக்கும் சவுத்து போலாக இருக்கும். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு solenoid இருந்தால் சப்போஸ் இது ஒரு solenoid இது நார்த்து போலாகுது சவுத்து போலாகுது. எப்படி நார்த்து போல் சவுத்து போல் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா யூஸிங் எண்ட் ரூல். லுக்கிங் ஒன் எண்ட் the current is anti clockwise. இப்போ இந்த எண்டை லுக் பண்ணுறேன் நார்த்து போல் கரண்ட் என்ன டைரக்ஷன் இப்படி தான் போய்ட்டு இப்படி தான் வருது. ஸோ கரண்ட் இஸ் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். லுக் அட் த ஒன் எண்ட் கரண்ட் இஸ் ஆன்டி கிளாக்வைஸ். த நேர் த எண்ட் இஸ் கால்டு நார்த்து போல், அனதர் எண்ட் இஸ் சவுத்து போல். ஒரு காயில் இருக்குது, காயிலில் கரண்ட் வந்து ஆன்டி கிளாக்வைஸாக இருந்தால் அந்த எண்ட் என்ன எண்டாக இருக்கும் நார்த்து போலாக இருக்கும். அனதர் என்னவாக இருப்பான் சவுத்து போல். வேர் looking at one end the current is clockwise direction. Near end is a south pole, another end is a north pole. ஒரு காயில பார்க்குற ஒரு solenoid is a long wire is closely wound to helical coil. ஒரு எண்டை லுக் பண்ணும்போது அந்த கரண்ட்டு வந்து கிளாக்வைஸாக இருந்துச்சு அப்படின்னா இஸ் திஸ் எண்ட் இஸ் சவுத்து போல் அனதர் எண்ட் இஸ் நார்த்து போல். அந்த எண்டு நார்த்து போலாக இருந்தால் அந்த ஃப்ளோரை கரண்ட்டு ஆன்டி கிளாக்வைஸ் இருந்தால் நேர் எண்ட் இஸ் நார்த்து போல் அனதர் எண்ட் இஸ் சவுத்து போல். இப்போ இது ஒரு காயில் ஒரு solenoid எடுத்துருக்கிற டயராமில் இந்த solenoid இது நார்த்து போலாக இருக்குது, இது சவுத்து போலாக இருக்குது. இப்போ இதுக்கு ஒரு ரெண்டு லுக் பண்ணுறேன். இது என்ன கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். அப்போ நியர் அண்ட் டிஸ்டன்ஸ் நார்த்து போல். இது பார்த்தோம் அப்படின்னா இந்த எண்டை லுக் பண்ணும்போது இது என்ன டைரக்ஷன் கிளாக் வைஸ் டைரக்ஷன். அப்போ இது என்ன இருக்கும் சவுத் போல். ஒரு எண்டை ஃபைண்ட் அவுட் பண்ணால் அதை ரெண்டை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா இந்த கரண்ட் கேரிங் சொல்லி ஆக்ட் ஆனதை பார் மேக்னெட் சொல்லியிருக்கிறோம். அப்போ நார்த்து போல் இருந்தால் சப்போஸ் ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் த solenoid எது ப்ரொடியூஸ் பண்ணோம் த யூனிஃபார்ம் ப்ரொடியூஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ்னு ஆக்சிஸ் என்ன ப்ரொடியூஸ் பண்ணும் மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் எப்படி சொல்லியிருக்கிறான் த கருள்டு ஃபிங்கர் இண்டிகேட் த டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் தம் ஃபிங்கர் இண்டிகேட் த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அப்போ எப்படி இருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸு சவுத்து போல் எங்கே வந்துருக்கும் நார்த்து போல். எங்கே அப்படின்னா இன்சைட். அதே மாதிரி அவுட் சைட் எப்படி போயிருப்பானா அப்படியே அவுட் சைட் நார்த்துலேருந்து எங்கே போயிருப்பான் சவுத்தில் போயிருப்பான். பார்க்குறோம். அப்போ இது ஆன்டி கிளாக் வைஸ், இது நார்த்து போல், அதில் கண்டிப்பாக இருப்பான் சவுத்து போல் இருப்பான். மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் இஸ்
ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் எடுத்துருக்கிறேன், ரைட் ஹேண்ட் பாலம் ரூல் எடுத்துருக்கிறேன். கர்வ்டு ஃபிங்கர் இண்டிகேட் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட், தம் ஃபிங்கர் இண்டிகேட் த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். மேக்னெட்டிக் ஃபீல்ட் எங்கே இருக்கும், நார்த் டு சவுத் டு நார்த். எங்கே அப்படின்னா இன்சைடு த ஆக்சிஸ், இன்சைடு த ஆக்சிஸ். அவுட் சைடு எப்படி போயிருப்போம் அப்படின்னா மீன் நார்த்தில் எங்கே போயிருப்போம், சவுத்து போய் இப்படி இருக்கும் டயக்ராம். அவுட் சைடு த மேக்னெட்டிக் ஃபீல்ட் நார்த் போல் டு சவுத் போல், இன்சைடு த மேக்னெட்டிக் ஃபீல்ட் சவுத் போல் டு நார்த் போல். ஸோ லைக் ஏஸ் ஏ பார் மேக்னெட். அப்போ ஒரு கரண்ட் கேரிங் சோலினாய்டு என்ன ஆக்ட் பண்ணும், பார் மேக்னெட் ஆக்ட் பண்ணும். அந்த கரண்ட் கேரிங் சோலினாய்டு எதை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ப்ரொடியூஸ் இன் ஆக்சிஸ். Magnetic field lines is parallel to each other. Outside the magnetic field is very small, is negligible. To find the magnetic field current carrying, so you are using right hand palm rule. Curved finger indicate the direction of current and extend thumb finger indicate the direction of magnetic field. The current carrying solenoid to act on the bar magnet, one is a north pole, another is a south pole. How to find the போல்ஸ், ஒரு கரண்ட் கேரிங் சோலினாய்டு நான் பார் மேட் ஆட் பண்ணோம். போல்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா யூஸிங் என் ரூல். என் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா when you're looking with the current carrying solenoid looking a one end, current is a clockwise direction, current is a clockwise direction. So near end is south pole, another end is a north pole. அப்படி இல்லை அப்படின்னா the current is anti clockwise, near end is a north pole, another end is a south pole. Find the magnetic field is inside the solenoid using right hand palm rule. அப்போ இன்சைடு கரண்ட் கேரிங் solenoid பார் மேட் ஆட் பண்ணிச்சு அப்படின்னா inside the coil the magnetic field lines is north to south to north, outside is north to south. So current carrying solenoid to behave a bar magnet, ஒரு பார் மேக்னெட்டாக ஆட் பண்ணணும். அப்போ அதை டேரக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக மேக்னெட்டிக் டேரக்ஷனை கண்டுபிடிக்கிறது தான் ரைட் ஹேண்ட் பாலம் ரூல் யூஸ் பண்ணுறோம். ரைட் ஹேண்ட் பாலம் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா த கரண்ட் கேரிங் solenoid to held in a right hand, the fingers is curved direction current of the solenoid and the thumb finger, extend thumb finger indicate the direction of the magnetic field at the current carrying solenoid. அதனுடைய போலாரிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன ரூல் யூஸ் பண்ணியிருக்கிறோம், என் ரூல் யூஸ் பண்ணியிருக்கிறேன். திஸ் இஸ் என் ரூல். when you're looking as a current is a clockwise direction, current இப்படி தான் ஒரு லாஸ்ட் காயிலில், அப்போ சவுத்து போல். the current is anti clockwise direction is a நார்த்து போல். சவுத் போல் அந்த கரண்ட்டு போகிற டைரக்ஷனில் இங்கே ஒரு ஏரோ மார்க் கொடுத்துருக்குறோம். இந்த ஏரோ மார்க் பார்த்தீங்கன்னா இந்த ஏரோ மார்க்கு இந்த ஏரோ மார்க் கம்ப்ளீட் பண்ணால் ஷேப் வரும். இப்போ இந்த ஏரோ மார்க் போகிற டைரக்ஷன் இங்கே ஒரு ஏரோ மார்க் போட்டிருக்கேன், இது வர டைரக்ஷன் ஒரு ஏரோ மார்க் போட்டிருக்கேன். ரெண்டையும் க்ளோஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஷேப் எஸ். ஸோ திஸ் எண்ட் இஸ் என்ன பாயிண்ட் சவுத்து போல். அப்போ கண்டிப்பாக அடையாளம் என்ன இருப்பான், நார்த்து போலாக இருப்பான். இதை பார்க்கும்போது கரண்ட் இஸ் ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ நியர் அண்ட் இஸ் சவுத்து போல், அடையாளம் என்ன போல் நார்த் போல் இஸ் என் ரூல். த என் ரூல் இஸ் யூஸிங் polarity of the current carrying solenoid. current carrying solenoid ஒரு பார் மேட் ஆட் பண்ணணும். ஒரு பார் மேட் போல்ஸ்க்கு நார்த் போல் சவுத் போல் இருக்கு இல்லையா, அதை ஃபைன் பண்ணுறதுக்காக நம்ம என்ன ரூல் யூஸ் பண்ணியிருக்கோம், என் ரூல். த நெக்ஸ்ட் இஸ் எ குட் solenoid. ஒரு நல்ல solenoid இருந்தால் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ், என்னென்ன பண்புகள் இருக்கணும். வாட் இஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த குட் solenoid? the solenoid is assumed that long with means that length of the solenoid longer than the compared to diameter. ஒரு solenoid எடுத்துக்கணும், ஃபஸ்ட்டில் சொல்லிட்டோம். ஒரு நல்ல solenoid இருந்தால் டயாமீட்டரை விட, இந்த சர்க்கிளுடைய டயாமீட்டரை விட யார் அதிகமாக்கணும், லென்த் அதிகமாக்கணும். அனதர் டு வைண்டிங் இஸ் நாட் ஆல்வேஸ் சர்க்கிள். இந்த வைண்டிங் எப்படி இருக்காது, சர்க்கிள் இருக்காது, இஸ் அதர் ஷேப். என்ன ஷேப்பு, அதர் ஷேப் தான் சொல்லிட்டோம், எரிக்கல் ஷேப். அப்போ வாட் இஸ் ஏ solenoid, இந்த ஷேப்பில் இருக்கு. வாட் இஸ் ஏ solenoid? The solenoid is a long wire is closely wound to the helical coil is called a solenoid. Solenoid the total magnetic field எப்படி find out பண்ணலாம் அப்படின்னா to find the superposition of the magnetic field of the each turn. Superposition of the magnetic field of the each turn of the coil. ஒவ்வொரு காயிலுடைய magnetic field find out பண்ணி ஆட் பண்ணால் total magnetic field of the find out give the total magnetic field of the solenoid. ஒவ்வொரு டேர்னுடைய magnetic field find out பண்ண அப்படின்னா between the near the two coil of the wires magnetic field is cancelled to each other. So outside the magnetic field is very small, inside the magnetic field is magnetic field lines is parallel to each other. The solenoid is used to the large magnetic field is produced inside the coil axis. large magnetic field produce பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணுறோம், solenoid நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒரு குட் solenoid இருந்தால் டயாமீட்டரோட யார் அதிகமாக இருக்கணும், லென்த்து அதிகமாக இருக்கணும்.
வேறு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னா the winding is not be always circle and a other shape. இப்போ solenoid polarity கண்டுபிடிக்கிறது என்ன ரூல் யூஸ் பண்ணுவோம்? என் ரூல் யூஸ் பண்ணுவோம். லுக்கிங் அட் ஒன் end the current is anti-clockwise direction, near the end is a north pole, another end is a south pole. Or the looking at one end of the solenoid, the current is clockwise direction, near end is a south pole, another end is a north pole. So current carrying solenoid to behave a bar magnet. To find the direction of magnetic field, right and palm rule. To find the polarity of the solenoid, to use a N rule.